விசித்திரமான ஒரு மரம். தூரமாக இது மரம் இருக்குல்ல, ஆமாண்ணா, பேர் வந்து ஒயிட் சுடாரு. இங்கே உள்ளவங்க வந்து பாம்பு மரம்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா பாம்பு ஷேப் மாதிரியே இருக்குல்ல, அதனால தான். அப்புறமா இந்த கிட்ட ஒரு மரம் தெரியுதுல்ல, வாங்க சொல்கிறாங்க. இந்த மரம் தெரியுதுல்ல, முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த மரத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இல்லை, பார்த்தா மாதிரி தெரியலையே. இல்லையா? இந்த மரத்துலேருந்து தான் தெல்லி எடுக்கிறாங்க. என்ன எடுக்கிறாங்கண்ணா? தெல்லி தெரியுமா? தெல்லி தெரியலண்ணா. சாம்பிராணியா? சாம்பிராணி மாதிரி ஒரு கட்டி கட்டியாக இருக்கும், தெரியுமா? பெருங்காயம் இல்லை இல்லை, இந்த கம்மு தான் எடுப்பாங்க. கம்மு, ஜெல்லி. ஜெல்லி தான் வந்து கட்டியானதுக்கு அப்புறமா வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அவுட் சைடில் கூட சைடு வந்து நம்ம தெல்லி மரம் தான் சொல்லுவாங்க. தெல்லி மரம் இங்கே லோக்கல் லாங்குவேஜில். ஆனால் இந்த மரத்தை வந்து கட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இந்த சாப்பு வருது இல்லை, அது ஜாஸ்தியாக கிடைக்கிறதுக்கு வேண்டிட்டு ஆளுங்க வந்து கீழே தீ போடுவாங்க. ஓகே. சாக்கு மொத்தமாக வந்து அதுக்கப்புறம் இந்த மரம் ஏறிடும். ஓகே. அதனால தான் இந்த மரத்தை வந்து இப்போ யாரும் எடுக்கிறது இல்லை. இந்த மரத்துக்கு தான் சேரு மரம் சொல்லுவாங்க. என்ன மரம்? மலையாளத்துல சேரு மரம் சொல்லுவாங்க. இது பால் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, கையில் நம்ம கொதிக்கிற மாதிரி இருக்கும் கை. சூடான எண்ணெயில கை முக்குறோம்ல, அந்த ஃபீலிங் கிடைக்கும் வரது. மரத்து பேர் என்ன? இங்குள்ள சேரு மரம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி இந்த ஃப்ளவரிங் சீசனில் யாருமே இந்த மரத்து பக்கத்துக்கு போக மாட்டாங்க. இந்த பூ கொடி இருக்குல்ல, காற்றுல ஒன்று வேலை இருந்துச்சுன்னா ரொம்ப அரிக்கும். பேர் என்ன சொன்னீங்க? சேரு மரம் சொல்லுவாங்க. சேரு சேரு மரம். இந்த சாயத்துக்கு எடுப்பாங்கல்ல? இல்லை, பாக்ஸ் பழம் கிடையாது. இதே வந்து நம்ம ஸ்பைசஸில் வந்து வர்றது நட்மக்னு சொல்லுவாங்க. ஜாதிக்காய். அது நீ மரம் தான். அது ஜாதிக்காய் மரம். ஜாதிக்காய் மரம். அப்புறமா வந்து இங்கே பார்த்தீங்களா, எலஃபண்ட் வந்து டஸ்கரை வச்சு குத்தி சாப்பிட பார்த்துருக்கு. அதுதான் இந்த இன்ஜுரியான. ஸோ நார்மலாக ஊரில் இந்த ஜாதிக்காய் பொடியை வந்து பார்த்தீங்கன்னா வாயில் போட்டு நல்லா மென்னுவாங்க, ஸ்விங் பண்ணுவாங்க. ஸோ நார்மலாக ஜெயின் ஸ்குரில் வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்குதுன்னா அது நல்லா பச்சையான காடாக இருக்கணும், நல்ல பழங்கள் இருக்கணும். அது ஒரு கூடு வைக்காது, அங்கங்கே 4 கூடு வச்சுருக்கோம். ஏன்னா அது குட்டி போடும்போது அந்த குட்டியை மாற்றிக்கிட்டே இருக்கும், அதோட பிரிடியேட்டர்கிட்ட இருந்து காப்பாற்றுறது. அது மட்டும் இல்லாமல் ஜங்கல் ஸ்கூரில் உள்ளவங்க சொல்லுவாங்க ஜங்கல் அலாரம்னு சொல்லுவாங்க. அலாரம். அது ஏன்னா இந்த நாய், டைகரு, லெப்பர்டு, பிளாக் பேந்தரு இந்த மாதிரி அனிமல்ஸ் வரும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சவுண்டு கொடுக்கும். மற்ற அனிமல்ஸ்க்கு அலர்ட் பண்ணும். இங்கே ஒரு ஆள் வந்துருக்காண்டா, ஓடுது, அதாவது கொடிய ஒரு வந்துருக்கு கணக்கில். ஓகே. அந்த மாதிரி வந்து அதாவது இன்ஃபார்ம் காட்டில் ஒரு அந்நிய சக்தி வரும்போது அதுவே அதோட ரெகனைஸ் பண்ணிவிடும். அப்புறம் வந்து கோல் வரும்போது அந்த இடத்துல இருந்து அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஆனால் டைகர் தான் கொஞ்சம் கஷ்டம் பாவம். ஏன்னா அவங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அனில்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அணில் குரங்கெல்லாம் இருக்குல்ல, இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹைடிங் பண்ணி இருக்கும். சப்போஸ் இந்த வால் டெய்லு கூட தெரிஞ்ச கூட கத்திடும். அப்போவே இருக்கிற ஃபுட்டை வந்து கிடைக்காத, ஓடி போயிடும். சப்போஸ் இந்த டைகர்ஸ் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வந்து சாப்பிடாது. ஓகே. ஹண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த உள்ள இருக்க ஆர்கன்ஸ் வெளியே போட்டுட்டு சின்ன சின்ன வார்ம்ஸ், பீட்டல்ஸ் பேரலைஸ் பண்ணுவோம். அப்புறமா நக்கி தான் சாப்பிடுவோம். நீங்கள் இந்த மாடு நாக தொட்டிருக்கீங்களா? ரொம்ப ரபிஷா இருக்கும். அது ஒரு 4 மடங்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். டைகர்ஸ் வலதா இருக்கும்ல. ஆமா, அதுல பாத்தீங்கன்னா முள்ளுமுள்ளா இருக்கும். சோ அது அப்படி சின்ன ஒரு அப்படியே நாக்கால அப்படியே பிச்சு தான் சாப்பிடும். ஒரு ஸ்வால் பண்ணும்போதே ஒரு 1.5 கிலோ உள்ள போயிடும். ஏன்னா அந்த க்ளோத் ஒரு கிரிப்பு மாதிரி இருக்குது, அதனால ஈஸியாக சாப்பிட்ருவோம். இந்த ட்ராப்பிங்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேர்ஸ் இருக்கும். ஆமாம், ஏன்னா அது அழுகி சாப்பிட்றதுனால தான் வந்து ஹேர் இருக்குது. கலர் வாங்கி காட்டினேன் பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு. ஆமாம், அந்த முடியோட அதோட சிட்டு போட்டதுக்கப்புறம் மக்கினதுக்கப்புறம் அந்த முடிகள் மட்டும் நம்ம திருப்பதி இந்த சேவ் பண்ண இடத்துல முடியாக குத்தா இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த வைல்டு அனிமலில் டைகர், லெப்பர்டு, வைல்ட் டாகு இதெல்லாம் சாப்பிட்டு போட்ட ஆசில் அந்த முடிகள் ஒரு மிக்ஸ்டாக இருக்கும்.
மற்ற சாப்பிட்ட மிருகங்களோட முடி வந்து ஸோ சென்செக்ஸ் எடுக்கும்போது அது டைகரோடது, அதுலேருந்து டிஎன்ஏ எடுத்து அது எந்த டைகர் அப்படின்றதையும் அவங்க கணக்கு எடுத்துப்பாங்க. ஓ அதுலேருந்து டிஎன்ஏ எடுத்து கணக்கு எடுத்துப்பாங்க. இந்த சவுண்ட் அது பார்த்தா கொஞ்சம் ஏன்னா இப்போ திடீர்னு சவுண்ட் சேஞ்ச் பண்ணிருக்குன்னா அந்த பேரை என்ன சொல்ல முடியாது. ரொம்ப தான் ராங்கோ தான். இந்த பேர் வந்து க்ரீப்பர்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பேர் வந்து லியானான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த வயன் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக 100 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இது வளரும். நீங்கள் போட்டாலும் போடலைனாலும் அது காடுகளில் போய் தேடி அதுக்கு தேவையான உணவுகள் எடுத்துக்கும். நீங்கள் சாப்பாடு போட்டு ஸோ அப்போ என்ன ஆகிடும்னா காடு செத்து போயிடும். காடுன்றது வந்து ஒரு விலங்கு சம்மந்தப்பட்டது இல்லை, பல விலங்குகள் பல நுண்ணுயிர்கள் ஒன்று சேர்ந்து தான் அந்த காட்டை உருவாக்குது. ஒன்னோட ஒன்று தொடர்போடு தான் அது இருக்கும். ஸோ அதனால நான் தான் பெரிய இயற்கை நேசன், காட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற அனிமலுக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன். இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க, ஆட்டோவில் வச்சுக்கிட்டு வந்து வாட்டர் பாக்கெட்டையும் பிஸ்கட்டையும் தூக்கி போடுவாங்க. அவங்களெல்லாம் பார்த்தா அவங்களோட எண்ணங்கள் சரி, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும், இந்த விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதை நீங்கள் வந்து கெடுக்குறீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. நீங்கள் சாப்பாடு போட்டாலும் போடலைனாலும் அதோட இறையை தேடிக்கும். ஸோ நீங்கள் டெய்லி போட்டிங்கன்னா அதோட பசி டெய்லி இருக்கும். 4 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் சாப்பாடு அதுக்கு கிடைக்குது, இறை தேடி கிடைக்குதுன்னா அதோட வாழ்க்கை முறை 4 நாளைக்கு ஒரு வாட்டி சாப்பாடு கிடைச்சா போதும் அப்படின்ற அளவுக்கு வாழ்ந்துடும். நம்ம 3 வேளை சாப்பிட்ற மாதிரி நம்ம ஒரு 10 வருஷமா ஒரு வேளை சாப்பிட்டு டயட் இருந்துட்டோம்னா நமக்கு 3 வேளை பசிக்காது இல்லையா? தெரியுமா யாராவது இந்த மரத்து பேர் என்ன தெரியுமா? உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச நேம் தான் இந்த மரத்து பேர். அப்படியா? எலுமிச்சை மரமா? இல்லை இவ்வளோ பெரிய எலுமிச்சை மரமா? இந்த மரத்து பேர் வந்து நம்ம இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பிளாக்பெரின்னு சொல்லுவாங்க. நாவல் பழம் அதே அந்த மரமா? அது மந்திண்டி சீடை சாப்பிட முடியாது. சீடை நமக்கு சாப்பிட முடியாது. பார்த்தீங்கன்னா நம்ம ஆயுர்வேதிக் மெடிசன் பர்பஸில் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் மெடிசனில் சுகர் லைக் டயபெட்டிக் பெர்சன்ஸ்க்காக வந்து மெடிசன் பர்பஸாக வந்து யூஸ் பண்ணிக்கிற சீடு தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மரம் தான் ஹார்ன்பில்ஸ். அது நம்ம தமிழ்ல அந்த மரத்து பேர் வந்து பின்னாடி இருக்குல்ல, ஒரு மரத்தை ஒட்டி ஒரு மரம் இருக்குல்ல, அது பேர் வந்து ஸ்ட்ராங்குலர் ஃபிக் ட்ரீ. அப்படி ஏன்னா ஒரு மரம் சர்வைவ் பண்ணணும்னா ஒரு மரத்தை கொண்டுடும். ஏன்னா அந்த சீட்ஸ் இருக்குல்ல, அந்த சீடை வந்து பேர்ட்ஸு சாப்பிடும். ஃப்ளை பண்ணும்போது இந்த ட்ராப்பிங்ஸ் கீழே விழுந்துச்சுன்னா அந்த மரம் அந்த ட்ரீ வந்து க்ளோ ஆகாது. ஏதாச்சும் மரத்தில் ஹேங் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து அதோடைய நியூட்ரியஸை மொத்தமாக சக் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ஹோல் இருக்கும், பெரிய 2 பிளாங்க் இருந்தாலும் பெரிய ஹோல் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை சாப்பிட்டுட்டு தான் அது சர்வைவ் பண்ணி அந்த ஆலமரம் சர்வைவ் ஆயிருக்கு. அதனால தான் அந்த பெரிய ஹோல் தெரியுது. அந்த மாதிரி மரங்கள் ரொம்ப பெருசாகும் போது தான் நம்ம பழைய காலத்தில் ட்ரைப்ஸ் இவங்கெல்லாம் போயிட்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த டனலுக்குள்ளே வசிப்பாங்க. ஒயில் ஏதாவது ஹண்டிங் முன்னாடி காலத்தில் ஹண்டிங் போகிறப்போ அதை வந்து அவங்களுக்கு ஹைடிங்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ இவர் சொல்கிறது என்னென்னா இந்த மாதிரி தான் ஒட்டுண்ணி, நம்ம தமிழில் ஒட்டுண்ணின்னு சொல்லுவாங்க. ஒரு மரத்தை அப்படியே படர்ந்து ஒரு கொடியாக போயிடும். இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிற சத்தம் பார்த்தீங்கன்னா ஒயிட் சிக் பார்பட். அது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கிளி சைஸில் குட்டியாக இருக்கும். இது நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா மணிக்குருவி அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இந்த சத்தம் கேளுங்க. ஸோ நம்ம இந்த சத்தத்தை நம்ம டெய்லி கேட்டிருப்போம், ஆனால் அந்த பேர்டு எப்படி இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது.
ஸோ அதோட சைஸுக்கு இவ்வளோ பெரிய சத்தம் போடுமா அப்படின்றது நமக்கே தெரியாது. நீங்கள் வேணா போய் பாருங்கள், ஒயிட் சிக் பார்பட் அப்படின்னு கூகுள் பண்ணி பாருங்கள். சில விஷயங்களை ரெண்டையும் சிங்க் பண்ணும்போது நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஒரு குட்டி பையன் இருப்பான், சைலண்ட்டாக இருப்பான், ஏதாவது ஒரு ஸ்போர்ட்டில் விட்டான்னா அவன் நடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்காது. அந்த மாதிரி அந்த பேர்டிங்களுக்குமே சில விஷயங்கள் இருக்கும். நான்லாம் சின்ன வயசில் எஸ்டேட்டில் இருக்கும்போது எங்கள் பாட்டி இந்த சத்தத்தை காட்டு எங்கள் தாத்தா கிட்ட போய் மனுஷா ஓய் வடை சின்பா கலசமா சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த லோக்கல் லாங்குவேஜில். ஸோ அவங்க வேலை செய்கிறவங்களுக்கு வடை வாங்கிட்டு வா, அந்த சில நேரங்கள் அந்த சன்ரைஸை இந்த மாதிரி பேர்டோட சவுண்டை வச்சு என்ன டைம் அப்படின்றது ஒரு அப்ராக்சிமேட்டாக ப்ரிடிக்ட் பண்ணிடுவாங்க பெரியவங்க. அது என்னண்டாக்கி வேட்டு பேர்டு வாங்க, அது என்ன ஓட்டுறாது அங்கே ஃபுல்லாக நிற்கிறது. கேட்குறது வந்து போட்டிங் மட்டும் இல்லை, நேச்சர் வாக், க்ரீன் வாக், பாம்போ ரைடிங் 10 ப்ரோக்ராம் இருக்குது. ஆனால் நம்ம ஆளுங்க வந்தால் வந்து அந்த போட்டில் ஏறி ஜர்ன்னு 1 மணி நேரம் போயிட்டு மட்டும் வந்துடுறாங்க. இது வந்து போட்டிங் கேட்குறீங்கன்னா நிறைய பேர் போட்டிங் தான் வச்சுக்கீங்க. போட்டிங்கை தவிர்த்து கிட்டத்தட்ட 10 ஆக்டிவிட்டிக்கு மேலே இருக்குது. லோடி ஒன்று Okay. Normally in slippery. மழை காலத்தில் அப்படியே போய் போட்லேயே படுத்துக்கிறோம். அது எந்த செட்டில் பண்ணிட்டு ಫೋಟೋ ಚಿನ್ನದ ದೊಡ್ಡದಾಗಿ ಬರ್ತಾವೆ ನಿಮಗೆ. हाँ एक बैग तो गर्म करना चाहिए, वही हमको